வெல்கம் டு ராமசாமி ஹிந்தி ராஷ்டிரபாஷா கோர்ஸ். ஹிந்தி ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தகத்தில் பாக் 7ல் ரச்சனாவில் 7வது பாடம் கஹாவத்தே லோகோ கீர்த்தியா. கஹாவத்தே லோகோ கீர்த்தியான ப்ராவர்ப்னு அர்த்தம், பழமொழிகள் அப்படின்னு அர்த்தம். भाषा में लोकगीत का प्रयोग परंपरागत शैली है. அது பழமொழி வந்து சொல்லிட்டு வராங்க எல்லாருமே இந்த லோகத்தில். किसी विषय में संक्षोभ में कहने और समझाने भाषा में लोकोक्तिया का प्रयोग किया जाता है. சில விஷயத்தை வந்து அழகாக சுருக்கமாக ஒரு நடையில் சொல்கிறது, ஒரு நடையில் சொல்கிறது தான் ப்ராவர்ப்னு பேர். इसमें भाषा में सुंदरता आती है. இந்த பாஷா வந்து ரொம்ப அழகாக வரும். लोकोक्तिया के कारण शुद्ध काव्य के समय को स्पष्ट रूप में समझ लेता है. அது பழமொழிங்கிற காரணத்தினால அழகாக சின்னதாக அருமையாக சொல்கிறாங்க. இந்த ஈட்கே சாந்த் ஹோனா, அதாவது எப்பயாவது தான் பார்க்க முடியும். துஷ்பிரபியா ஹோனா, அதாவது எப்பயாவது தான் பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ராம் और ரஹீம் மே படி மித்ராதி. இப்போ வந்து ஈட்கே சாந்த் ஹோனானா ரம்ஜான் தினத்தில் பிறையை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்ப்பாங்க. பிறையை ஒரு தடவை தான் வரும் ரம்ஜான் போது. அதுதான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்க முடியுதுங்கிற மாதிரி, ரொம்ப அபூர்வமாக பார்க்க முடியுதுங்கிற மாதிரி சொல்கிறது. ராம் और ரஹீம் மே படி பித்ராதா தி. ராமும் ரஹீமும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. வே प्रतिदिन एक दूसरे से मिला करते हैं. அவங்க தினம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, ஒருத்தர் மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. एक बार कड़ी शब्द तक ரஹீம் ராம் சே நஹி மிலா. ஒரு தடவை ராம் வந்து ரஹீமை வந்து பல வாரங்களாக பார்க்க முடியல, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து. தோ ராம் நே கஹா, ஸோ ராம் கேட்டான். ஆப் தோ ஈட் கே சாந்த் ஹோ கயே. ராம் கேட்டார், ஆப் தோ ஈட் கே சாந்த் ஹோ கயே. இல்லைன்னா மூன்றாம் பிறை பார்க்குற மாதிரி வந்து எப்போயாவது தான் பார்க்க முடியும், உங்களை ரொம்ப நாளாக பார்க்கவே முடியலையே. அந்த ஈத்து பெருநாள் போகும்போது பிறையை பார்க்குற மாதிரி, வருஷத்துக்கு ஒரு தான் பார்க்குற மாதிரி ரொம்ப நாள் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் நோட் பண்ணிங்க. அடுத்த பழமொழி ஆக் லகே தப் காட்டே குவா. அதாவது வந்து நெருப்பு வரும்போது தான் கிணற தோண்டணும்னு தோணித்தா, தண்ணி வர்றதுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி அர்த்தம். விபத்தி கே ஆனே பர் உஸ்கே ஹல் கா உபாய் சோஜனா. அதாவது கஷ்டம் வர காலத்தில் தான் எல்லாம் சரியாக நம்ம வேலை செய்ய முடியுது, மற்ற இடத்த பேசாமல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கோபால் தாஸ் சால் பர் தோல் ஏல்னா ரஹா. கோபால்தாஸ் வந்து வருஷம் ஃபுல்லாக விளையாண்டே இருந்தான். ஜப் பரிஷா சிர்பர் ஆகையே, பரிஷை தலைக்கு மேலே வந்தது பரிஷை. दो दिन रात तक करके बैठा, घटने पढ़ने बैठा.
करके पढ़ने बैठा रात பகலாக உட்காந்து படிக்க ஆரம்பித்தான். அப்போ தான் பொறுப்பு வந்தது அவனுக்கு. வருஷம் தலைக்கு மேலே வந்ததுக்கப்புறம் தான் வருஷம் ஃபுல்லாக விளையாடி இருக்கான். इस देखकर उसके भाई ने कहा आग लगे तब गाते हुआ. அதாவது நெருப்பு வரும்போது தான் வந்து உனக்கு கிணறு தோணணும் தோணிச்சா அப்படின்னு வந்து கேட்குறான் ஃப்ரெண்டு. அடுத்த பழமொழி ஹவன் கர்த்தே ஹாத் சல்னா பலாய் கே புராயி பலாயி கே படலே புராயி ஹோனா. அதாவது வந்து ஹவான்னா இது யாகம் பண்ணும்போது கை சுட்டுக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். அதாவது பலாய்க்கே படலே புரான அவனுக்கு நல்ல பலசாலி வந்து திடீர்னு கெட்டு போயிட்டான். கெட்டதாக ஆகிடுது அவனுக்கு, தப்பு நடந்துருது அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி. நல்ல பலசாலியாக இருந்தோம். सेठ जी ने टाइफाइड से पीड़ित मनुष्य की सेवा की. सेठ जी வந்து டைஃபாய்டு சமயத்தில் மக்களுக்கு வந்து சேவை செய்தார். उसको स्वयं टाइफाइड हो गया. கடைசியில் அவருக்கு டைஃபாய்டு வந்துடுச்சு. दो लोग कखने लगे हवन करते हाथ चल गया. அதான் மக்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து நீ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போய் வருஷம் உடனே டைஃபாய்டு வந்துடுது, நீ என்ன யாகம் பண்ணும்போது கையை சுட்டுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. कभी गाड़ी नाव पर कभी नाव गाड़ी पर. எப்போதாவது வண்டி வந்து படகு மேலே போகும், இல்லாட்டி எப்போதாவது படகு மேலே வண்டி போகும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது परिस्थिति का पलट खा जाना. समय पर प्रत्येक को एक दूसरे की सहायता करनी पड़ती है. அதாவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒருத்தர், அப்புறம் அவரையும் இவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி பண்ணுறதான்னு கேட்குறாங்க. पंडित नारायण दास स्कूटर पर जा रहा थे. नारायण दास வந்து ஸ்கூட்டரை வந்து ஓட்டிகிட்டு போனார். சமயனே உஸ்கே ஸ்கூட்டர் बिगड़ गई. திடீர்னு ஸ்கூட்டர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. बेचारे को स्कूटर टकले कर लानी पड़ी. ஸோ ஸ்கூட்டரை வந்து வேறு வழி இல்லாமல் அவர் தள்ளிகிட்டே வந்தார் ஸ்கூட்டரை. इनके बाद मित्र के कहा கேட்குறாரு ஃப்ரெண்டு, कभी कभी नाव पर कभी 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 घाटी नाव पर कभी नाव घाटी पर. அதாவது அந்த காலத்தில் வந்து படகுல வந்து ஸ்கூட்ரு சைக்கிள் அதெல்லாம் வச்சுட்டு பெரிய படகுல ஓட்டின்னு போவாங்க. அதை வெளியூருக்கு போகும்போது சில இடங்களில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ வந்து படகு மேலே வண்டி போகுது ரைட்டு. அது அப்போ வந்து அவர் கேட்குறாரு, உன்னை வந்து நீ தானே வந்து வண்டி ஓட்டின்னு போனேன், உன்னை தானே வண்டி கூட்டின்னு போச்சு, இப்போ நீ வந்து அதை தள்ளிட்டு வரியா, இப்போ அது உனக்கு ஹெல்ப் எடுத்து இப்போ உனக்கு கடைசி நீயே வந்து அதை தள்ளிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுதான் கேட்குறாரு. கபி கபி நாவ் பர் கபி கபி காடி நாவ் பர் கபி நாவ் கடி பர். அதாவது படகு மேலே ஸ்கூட்ரு, படகு மேலே வண்டி மேலே படகு, அப்புறம் படகு மேலே வண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் குவா பியாசேக்கே பாஸ் நகி ராத்தா. அதாவது கிணறு வந்து தாகம் இருக்கிற பக்கத்தில் போய் நிற்காது. நமக்கு வேணும்னா தண்ணி வேணும்னா நம்ம தான் போய் குளத்தில் போய் தண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். जिसका कर्ज होती है यही दूसरे से பாஸ் जाता है. நமக்கு எதாவது தேவைன்னா நம்ம தான் போய் செய்யணும், அது அவங்க மற்றவங்க செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. गोपाल ने अपने दोस्त के कहा, भाई तुम्हारी इस पुस्तक का मैं पढ़ता जाता हूँ. கோபால் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறான், அந்த மாதிரி வந்து இந்த புஸ்தகம் நீ உன்னோட புஸ்தகம் நல்லா இருக்கு, எனக்கு படிக்க வேணும் அப்படின்னு. கிருபா கர்னே பர் கர் 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 பர் தே ஜானா. அதாவது வந்து என் வீட்டுக்கு வந்து நீ கொண்டு வா அந்த புஸ்தகத்தை அப்படிங்கிறான். அதை சொல்கிறான். சுன்கர் தோஸ்து நே கஹா, ஃப்ரெண்டு சொல்கிறான், ஆஜி குவா பியாசே கே பாஸ் நகி ஜாத்தா. அதாவது கிணறு வந்து தாகம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போகாது,
நம்ம தான் தாகம் எடுத்துக்கணும், கிணறுக்கு நம்ம தான் போய் தண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். लकड़ी के बल बंदरिया नाचे, दंड के भय से आदमी सुख कुछ करता है. அதாவது பெரிய தண்டனை தப்பிக்கிறதுக்காக ஒரு மனுஷன் என்ன வேணால் செய்வான் அப்படிங்கிற மாதிரி. रविंद्र का कार्य बड़ा असंतोषजनक था. ரவீந்திரன் வந்து வேலையை வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக சரியாக திருப்தியாக பாசி திருப்தியாக செய்யவே இல்லை. एक दिन साहब ने उस बुलाकर नौकरी से निकल देने की கம்கி தி அப்படின்னு சொல்கிறேன். உடனே பாஸ் கூப்பிட்டு சொல்கிறாரு, அவனை வந்து நீ வந்து இப்போ சரியாக வேலை பார்க்கட்டி அவனை வேலையிலேருந்து தூக்கிடுவேன்னு பயமுறுத்துறாரு. கம்கிதின்னா பயமுறுத்துறது. உஸ் தின் சே ரவீந்திர லாத் தின் காம் லே லகா. அதான் நாற்பகலாம் வேலை ஆரம்பிச்சிடும். அது பயந்துட்டு நாற்பகலாம் அவன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். லகடி கா பல் பந்திரியா நாயே, அதான் நாச்சே, அதுதான் அதை வந்து உதாரணமாக சொல்கிறோம். அது மாதிரி வந்து பயந்து தண்டனைக்கு பயந்து வந்து வேலை செய்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன வேலை செய்கிறியா அப்படி. சிரா தலே அந்தேரா, जहाँ संभावना ना हो वहाँ भी अंधकार होना. நம்ம இருட்டான இடத்துல நம்மளால் ஒன்றும் பாசிபிலிட்டி எதுவும் இல்லை செய்யறதுக்கு. அடுத்து பலே ஆத்மியோ மே பி பூல் ஹோ ஜானா, அதான் ஆணைக்கும் அடி சறுக்குங்கிற மாதிரி இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது அந்த ஆணைக்கும் அடி சறுக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லா நல்லா பெரிய ஆள் கூட சில சமயம் தப்பு செஞ்சு இது மாட்டிக்கிறான் அப்படின்னு. मोहन ने आपने अध्यापक से कहा, मोहन तीसरे क्या कह रहा, आप इतने बड़े विद्वान होकर भी ऐसी भूल करते हैं. நீங்கள் இவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்திருக்கீங்க சார், நீங்கள் எப்படி இதை தப்பாக செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறான். அத்தியாபக் நே கஹா சொல்கிறார். ஆதிபக் சொல்கிறேன், ஆச்சரியம் சலா கே ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது. கியா ஜிரக் தலே அந்தேரா நகி ஹோதா, யானைக்கும் அடி சறுக்கும்ல, அந்த மாதிரி தான் தவறு எல்லாம் செய்த வழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் बारी गाय 52 के हाथ निगमी जीन्स का दाम करना. அதாவது ஒரு வீணாக போன பொருளை வந்து தானம் பண்ணுற மாதிரி அப்படின்னு அர்த்தம். श्रीनिवास ने अपना फटा कपड़ा सेवा समिति को दान में देन कहा. ஸ்ரீனிவாசங்கிறத வந்து கிழிஞ்ச துணியை வந்து தானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. சேவா சமிதியில் கூட்டத்தில் சேவா கமிட்டியில் सेवा समिति के मंत्री के जे कपड़ा को देखा, 2 हैसर कहा, मेरी गाय 52 के हाय. அதாவது வந்து கீழே துணி குடிக்கிறீங்களா, இது போய் தானம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி சின்ன கேட்குறாரு அவர். हीरे की बर्क जौहरी जाने गुण की पहचान सकता है. பாம்பின் கால் பாம்பரியுங்கிற மாதிரி அந்த மாதிரி அர்த்தம் அது. रामानुजम के गाने सुनकर गवैया सारंगमाणी तो खुश हुआ. ராமானுஜ பாட்டை கேட்டு சாரங்கமாணிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். வர் மூர்க் கோபால் கி சமஜ் நிமி குச் நஹி ஆயா. ஆனால் முட்டாளான கோபாலுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. பாம்பினால் பாம்பரியும் மியூசிக்கை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இது வந்து கருகி தெரியுமா கற்பூரம் அவசரங்கிற மாதிரி இவங்களுக்கு முட்டாளுக்கு வந்து ஒன்றும் புரியாது இதில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கைவந்தி ஹீரே கி பரக் தோ சேகரி கி சானே. அதான் பாம்பின்கால் பாம்பரியும் அப்படிங்கிற மாதிரி. हाथी के दांत गाने के और दिखाने के और.
कहना कुछ करना कुछ दूसरे को दोहा देना. அதாவது வந்து செய்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. நமக்கு அட்வைஸ் தான் மற்றவங்களுக்கு தான் ஒழிய நம்ம தனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ரஹீம் நே கஹா துமாரே நேதா படே ஆஜீவ் ஆத்மிகே. ரஹீம் வந்து கேட்குறான், உன்னோட தலையை வந்து பெரிய ஆள் போல் இருக்கே அப்படின்னா. கோபால் கேட்குறான், ஏன்னு கேட்குறான். கியோ தும்னே கியா பத் தேக்கி, நீ என்ன பார்த்த, எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ரஹீம் சொல்கிறான், பாயி அப்பு ராஜநிதி கே बारे में व्याख्यान देने जाते हैं. दो सिर से पैर तक सफ़ेद गाड़ी पकड़ते हैं. मैं कल उनके घर पर गया था. दो उनको विलायती कपड़े पहने देखा. அவர் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக தான் போட்டிருந்தார். கலர் சட்டை தான் போட்டிருந்தார் கூட்டத்தெல்லாம் பேசும்போது. ஆனால் வந்து வெளில இருக்கும்போது, ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தா நல்லா ட்ரெஸ்ஸு, மாடர்ன் ட்ரெஸ்ஸாக போட்டுருக்காரு அப்படின்னா. கோபால் சொல்கிறான், கியா தும் நஹி ஜான்தே हाथी के दांत गाने के और दिखाने के और होते हैं. யானையோட தந்தம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். हाथी के दांत गाने के और दिखाने के और. யானையோட தந்தம் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக, சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும், பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி சொல்லி சொல்கிறோம். இதெல்லாம் நோட் பண்ணிங்க. அடுத்து பாக் 8ல் அனுவாத் அபியாஸ் பார்ப்போம். ஜெய்பர் பப்ளிகேஷன் கையில் பார்ப்போம், ஈஸியாக இருக்குது இதில். அனுவாத் அபியாஸ் அதாவது டிரான்ஸ்லேஷன் பயிற்சி, டிரான்ஸ்லேஷன் ப்ராக்டிஸ். டிரான்ஸ்லேட் பண்ணுறது மொழிபெயர்ப்பு பயிற்சி. பிராந்திய பாஷாமே அனுவாத் விஜயே. இங்கிலீஷ்லேயே தமிழ்லேயே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டுத்துலேயும் இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். सिद्धार्थ की बातें सुनकर देवदत्त को बड़ा गुस्सा आया. சித்தார்த்தனின் பேச்சை கேட்டு தேவதத்தனுக்கு மிகுந்த கோபம் ஏற்பட்டது. तुरंत राज दरबार में जाकर अपने चाचा सुदादत्त से बोला, सिद्धार्थ ने मेरा हंस ले लिया है. உடனே அரசவைக்கு சென்று தன்னுடைய சித்தப்பாவான சுத்தோத்தனிடம், சித்தார்த் எனது அன்னப்பறவை எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொன்னான். சுத்தோத்தன் சித்தப்பா, சாச்சா சித்தப்பா சுத்தோத்தன். मुझे नहीं दे रहा था, कृपा करके मेरा हंस मुझे दिलावा दीजिए.
எனக்கு கொடுக்க மறுக்கிறான். தயவு செய்து எனது அன்னப்பறவையை பெற்றுத் தாருங்கள் என்று சொன்னான். इतने में ही सिद्धार्थ भी हंस को छाती से चिपकाए हुए कहा आ बगुचा. இதற்குள் சித்தார்த்தனும் அன்னப்பறவையை மார்போடு அணைத்து கொண்டு அங்கு வந்து சேர்ந்தார். तब वे बोले, ठीक है, मुझे न्याय चाहिए. मैंने आइस को बजाया है, इसलिए वह मेरा है. मैं उसी देवदत्त को कभी नहीं दूंगा. அப்போது அவர், சரி, எனக்கு நியாயம் सिद्धार्थन की बातें सुनकर देवदत्त को बड़ा गुस्सा आया. சித்தார்த்தனின் பேச்சை கேட்டு தேவதத்தனுக்கு மிகுந்த கோபம் ஏற்பட்டது. तुरंत राज दरबार में जाकर अपने चाचा सुद्धोधन से बोला, सिद्धार्थ में मेरा हंस में ले लिया है. உடனே அரசவைக்கு சென்று தன்னுடைய சித்தப்பாவான சுத்தோதனிடம், சித்தார்த்தன் எனது அன்னப்பறவையை எடுத்துக்கொண்டான். मुझे नहीं दे रहा था, कृपा करके मेरा हंस मुझे दिलवा दीजिए. எனக்கு கொடுக்க மறுக்கிறான். தயவு செஞ்சு எனது அன்னப்பறவையை பெற்றுத்தாருங்கள் என்று சொன்னான். इतने में ही सिद्धार्थ में हंस को जाति में से जादी से चिपकाए हुए वहाँ आ बगुचा. இதற்குள் சித்தார்த்தன் அன்னப்பறவை மார்போடு அணைத்து கொண்டு அங்கு வந்து சேர்ந்தார். तब वे बोला, ठीक है, मुझे न्याय चाहिए. मैंने इस हंस को बचाया है, इसलिए वह मेरा है. அப்போது அவர், சரி, எனக்கு நியாயம் வேண்டும். நான் அன்னப்பறவையை காப்பாற்றினேன், ஆகவே அது என்னுடையது. நான் அது தேவதற்கு ஒரு காலம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். ठीक है, मुझे न्याय चाहिए. मैंने हंस में बचाया है, इसलिए वह मेरा है. मैं उसे देवदत्त को कभी नहीं दूंगा. சரி, எனக்கு நியாயம் வேண்டும். நான் அன்னப்பறவையை காப்பாற்றினேன், ஆகவே அது என்னுடையது. நான் அது தேவதற்கு ஒரு காலம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். दोनों की बात सुनकर सुद्धोधन ने कहा, हाँ, प्राण बाधक की अपेक्षा प्राण रक्षक का स्थान ऊंचा है. இருவர் பேச்சையும் கேட்டு சுத்தோதன், சரி, ஒரு உயிரை கொள்வனையோட விட உயிரை காப்பாற்றுபவன் தான் சிறந்தவன். अंत में हिंसा की हार होती है. इसलिए मेरे विचार में इस वशी पर सिद्धार्थ का ही अधिकार है. सिद्धार्थ, यह हंस तुम्हारा हुआ. अंत में हिंसा की हार जाग होती है. इसलिए इस विचार में इस वशी पर सिद्धार्थ का ही अधिकार है. सिद्धार्थ का
यह हंस तुम्हारा हुआ. வன்முறையில் இறுதியில் தோல்விதான் அடைகிறது. ஆகவே என்னுடைய கருத்துப்படி இந்த பறவையின் மீது சித்தார்த்தத்துக்கு தான் உரிமை இருக்கிறது. சித்தார்த்தன் இந்த பறவையை அந்த பறவையை உனக்குத்தான் சொந்தமானது என்று சொன்னார். நோட் பண்ணிங்க. நோட் பண்ணிங்க. सिद्धार्थ की बातें सुनकर देवदत्त को बड़ा गुस्सा आया. On hearing Siddhartha words, Devadatta got angry. दूरन राज दरबार में जाकर आपने जांचा. सुदोतन से बोला, सिद्धार्थ ने मेरा हंस ले लिया है. At once he came to the court and told Siddhartha, Siddhartha took my swan. कृपा करके मेरा हंस मुझे दिलावा दीजिए. इतना में ही सिद्धार्थ की हंस की जादी से चिपकाए हुए वहाँ आ पहुँचा. He is not giving to me. Kindly get my swan. Meanwhile, Siddhartha also came there, keeping the swan close to the heart. तब वे बोले, ठीक है, मुझे न्याय चाहिए. मैंने हंस को बचाया, इसलिए वह मेरा है. मैं उसे देवदत्त भी को कभी नहीं दूंगा. He said, all right, I want justice. I have saved the swan, so that this is mine. I will never give it to Devadatta. दोनों की बात सुनकर सुदोतन ने कहा, हाँ, प्राण बालक की अपेक्षा प्राण रक्षक का स्थान ऊंचा है. अंत में हिंसा की हार होती है. इसलिए मेरे विचार में इस वशी पर सिद्धार्थ का की अधिकार है. सिद्धार्थ हंस तुम्हारा हुआ. Suddharthan said, yes, the place of a life protector is higher than that of a killer. The end of violence will be defeat. So, according to me, Siddhartha has got right over this bed. Siddhartha, this swan is yours. நான் நோட் பண்ணிங்க.
प्रांतीय भाषा में अनुवाद कीजिए कीजिए अनुवाद कीजिए कीजिए। गांधी जी ने एक बार कहा था, धन गया दो कुछ नहीं गया, स्वस्थ गया गया दो कुछ गया, मगर चरित्र गया दो सब कुछ गया। इसका मतलब है चरित्र ही मनुष्य की असली संपत्ति है। गांधी जी ने एक बार कहा कि धन गया दो कुछ नहीं गया, स्वस्थ गया दो कुछ गया, मगर चरित्र गया से सब कुछ गया। इसका मतलब है चरित्र की मनुष्य की असली संपत्ति है संपत्ति है। செல்வத்தை இழந்தால் இருப்பதனால் இழப்பது ஒன்றுமில்லை. உடல் நடத்தை இழந்தால் ஏதோ இழந்ததாக பொருள். ஆனால் நடத்தை இழந்துவிட்டால் அனைத்துமே இழந்ததாக போலாகும் என்று காந்தியடிகள் ஒரு முறை கூறியிருந்தார். நடத்தை தான் மனிதனின் உண்மையான செல்வம் என்பதே இதன் பொருளாகும். நோட் பண்ணிங்க. वही समान श्रेष्ठ है और वही राष्ट्र सुखी की जिसकी जनता का चरित्र अच्छा हो. எந்த நாட்டின் குடிமக்களின் நடத்தை சிறந்ததாக இருக்கிறதோ அந்த நாடும் சமாதானம்தான் சிறந்ததாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றன. आज के बालक बल के नागरिक है. இன்றைய குழந்தைகள் தான் நாளைய குடிமக்களாவர். इसलिए उसके चरित्र निर्माण करना समाज और राष्ट्र का पहला कर्तव्य है. ஆகவே அவர்களின் நடத்தையை சீரமைப்பது சமுதாயம் மற்றும் நாட்டின் முதல் கடமையாகும். यही कारण है कि स्कूल कॉलेज आदि शिक्षा संस्थाएं गोली गई है. இதன் காரணமாகவே பள்ளி கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்கள் நிறுவப்பட்டுள்ளன. மாணவர்களுடைய நடத்தையும் சீரமைப்பதற்கான கல்வி இங்கே அளிக்கப்படுகிறது. यहाँ ऐसी शिक्षा की दी जाती है जिसके लड़कों का चरित्र सुधार जाए. மாணவர்களுக்கு நடத்தையும் சீரமைப்பதற்கான கல்வி இங்கே அளிக்கப்படுகிறது. அடுத்து இங்கிலீஷில் ट्रांसलेट பண்ணும். गांधी जी ने एक बार कहा था, धन गया दो कुछ नहीं गया, स्वस्थ गया दो सो कुछ गया, मगर चरित्र गया दो सब कुछ गया. इसका मतलब के चरित्र की मनुष्य की असली संपत्ति है. Once Gandhi said, if wealth is lost, nothing is lost. If health is lost, something is lost. But if the character is lost, everything is lost. This means character alone is the real wealth of a man.
Once Gandhiji said, if wealth is lost, nothing is lost. If health is lost, something is lost. But if the character is lost, everything is lost. This means character alone is the real wealth of a man. Note பண்ணுங்க. वही समाज श्रेष्ठ है और वही राष्ट्रसूयी है जिसकी जनना का चरित्र अच्छा हो. द सोसाइटी विल बी ग्रेट, दैट नेशन विल बी हैप्पी, दैट कैरेक्टर ऑफ विच इज गुड. The society will be great, that nation will be happy, the character of which is good. आज के बालक कल के नागरिक है. Today's child is tomorrow's citizen. इसलिए उनके चरित्र निर्माण करना समाज और राष्ट्र का पहला कर्तव्य है. Therefore, building their character is the duty of the society and nation. वही कारण है कि स्कूल, कॉलेज आदि शिक्षा संस्थाएं खोली गई है. So that education institutions such as schools and colleges are opened. वहाँ ऐसी शिक्षा की दी जाती है जिससे लड़कों का चरित्र सुधार जाए. Such an education is given there by which the character of boys will be refined. नोट पढ़ेंगे. पार्ट 3 प्रांतीय भाषा में अनुवाद लीजिए. एक दिन की बात है. ஒரு நாள் நடந்த விஷயம். रामदास अपने कमरे में लेटे आराम कर रहा था. रामदास தன் அறையில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தான். कि इतने में 2-3 वाले दौड़ते हुए उनके पास आए और कहा, दिले की बाई और नाले के पास की जांडिया में बाप चिपा हुआ है. அப்போது 2-3 இளைஞர்கள் அவனிடம் ஓடி வந்து குண்டத்தின் இடது பக்கம் இருக்கும் குறு ஓடையின் அருகில் உள்ள புதர்களில் ஒரு புலி பதுங்கியிருக்கிறது என்று கூறினர். रामदास ने दूरन बंटूक दामली और कारतूस लेकर दौली की ओर चल गया. ராம்தாஸ் உடனே தனது துப்பாக்கியை எடுத்துக்கொண்டான். தோட்டாக்களையும் எடுத்துக்கொண்டு குன்றினை நோக்கி நடந்தான். ராம்தாஸ் அங்கு புதருக்குள் ஒரு புலி பதுங்கியிருப்பதை கண்டான். रामदास ने देखा कि
झाड़िया के बाद छिपा हुआ है. ராம்தாஸ் அங்கே புதருக்குள்ள ஒரு புளியை பதுங்கியிருப்பதை கண்டான். நோட் பண்ணிங்க. रामदास ने देखा कि झाड़िया में बाग छिपा हुआ है. तुरंत रामदास ने उस पर गोली चलाई. गोली बाग के माए पर जा लगी. वह चित गिर पड़ा और उसी समय वह मर गया. ராம்தாஸ் அங்கே இருக்கும் ஒரு புலி பதியப்பை கண்டான். ராம்தாஸ் உடனே அதை நோக்கி சுட்டான். குண்டு புலிகளின் நெற்றியில் பட்டது. அது உடனே மல்லாந்து விழுந்து இறந்து விட்டது. இப்போ இங்கே தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம். இப்போ இங்கிலீஷில். एक दिन की बात है. Once taking it happened. रामदास अपने